Hello friends, welcome to Selvi Semi Recipes. இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃபரெண்டான செம டேஸ்டியான ரொம்பவே கலர்ஃபுல்லான பீட்ரூட் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல பீட்ரூட் மசாலா செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பீட்ரூட் 500 கிராம் எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளா கட் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர்ல 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. அதுல சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பொரியவும். கறிவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் 1.5 கப் அளவு போட்டு நல்லா கிளாஸியா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லேசா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்குங்க. இப்போ டொமேட்டோ பியூரி 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடுங்க. இப்போ மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடி 2 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா வேக விடுங்க. இந்த கிரேவி நல்லா வேகவும் வேக வச்ச பீட்ரூட்டை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இதோட மிளகு 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. பீட்ரூட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன்ல இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு உங்க காமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. செல்வி செமி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.